வணக்கம். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, அதாவது 4/11/2019 அன்று எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் ஒரு அற்புதமான விழா நடந்ததுங்க. அந்த விழா என்ன அப்படின்னா, 2013ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட தமிழிசை ஆய்வு மையத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். இந்த ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை எங்கள் கல்லூரியினுடைய தலைவர், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தக்கார் ஐயா கருமுத்து கண்ணன் அவர்கள் வழங்கினார். உடனிருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செய்தவர் செயலர் திருமிகு ஹரி தியாகராஜன் அவர்கள். இடம் கொடுத்து இசை மையத்தை நடத்தலாம்னு அவங்க தான் இடம் கொடுத்தாங்க. சரி, இதுக்கு ஆய்வு உலக ஆட்கள் வேணுமே அப்படிங்கிறதுக்காக தமிழிசை ஆய்வறிஞர் மம்முதும் அவரோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு 12 பேர்களை கொண்ட குழுவும் அமைச்சோம். சரி, இதெல்லாம் சரி, இதுக்கு பொருள் வேணுமே. இந்த பொருள் தந்து உதவியவர் யார் என்று கேட்டால், ஏற்கனவே தமிழிசை பேரகராதி என்கின்ற மியூசிக்கல் டிக்ஷனரியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அமெரிக்க வாழ் தொழிலதிபர் பால் சி பாண்டியன் அவர்கள். அவர் நம்ம ஊருக்கார் தாங்க. அதாவது சங்கரங்கோயில் பக்கத்தில் மூவிருந்தாளி என்ற அந்த ஊர் அவருடைய ஊர். அவருடைய துணைவியார் அங்கே மிக புகழ்பெற்ற மருத்துவர். அவங்க அதாவது மகப்பேறு மருத்துவர் அவங்க கீதா பால் பாண்டியன் அவர்கள். அவங்க குருக்கல்பட்டி அங்கே பக்கத்தில் வீரமாமுனிவர் இருந்த இடம் அந்த ஊர். இவங்க 70களிலேயே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அவர்கள் மருத்துவத்துறையிலும் இவர்கள் தொழில்துறையிலும் பெரிய சாதனைகள் பண்ணாங்க. அவர் தான் சுஜாதா அவர்களுக்கே கம்ப்யூட்டர் வழங்கி இந்த அறிவியல் தமிழை தொடங்கி வச்சார்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடியும் பல பேர் செஞ்சுருக்கிறாங்க. சுஜாதாவுக்கே கம்ப்யூட்டர் கொடுத்தாருங்கிறது தான் பெருமை. அவர் என்ன செஞ்சார்னா பொருளுதவி செய்தாருங்க. அவருடைய பொருளுதவியால், எங்கள் சேர்மன் அவர்கள் தலைவர் தந்த இடத்தால், ஆய்வுலக அறிஞர்கள் தந்த உதவியால் நாங்கள் என்ன பண்ணோம், இளையராஜா தொடங்கி வச்சபோது அங்கே 100 ராகங்கள், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் ராகங்களை, அதாவது பண்ணுன்னு அதுக்கு பேர், குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், நெய்தல் பண், பாலைப்பண் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 பண்கள் அப்படி சொல்கிறோமே, அது மாதிரி பழைய பண்களை எடுத்து காலங்காலமாக ஒரு முல்லைப்பண் மோகனராகமாக எப்படி மாறியிருக்க வேண்டும் என்பதை 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பாடல், 9ஆம் நூற்றாண்டில் திருமுறைக்காரர்கள் பாடிய பாடல், 4000 பிரபந்தத்தில் பாடியவர்களுடைய அந்த பண்கள், பின்னர் சிற்றிலக்கிய காலம், பிறகு அருணகிரிநாதர் காலம், பிறகு 19ஆம் நூற்றாண்டு வேதநாயகம் பிள்ளை, ஆபிரகாம் பண்டிதர் இவர்களுடைய உழைப்பு, தமிழிசை வளர்ச்சி, இனி தற்காலத்தில் இசைஞானி அந்த ராகத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் என்பது வரைக்கும் 100 ராகங்களை தேர்ந்தெடுத்து ஒலிவடிவாகவும் வரிவடிவாகவும் பலரை பாட வச்சு, நிந்தேஸ்ரீ மகாதேவன், பாம்பே சிஸ்டர்ஸு, ஓதுவார்கள், இவங்களெல்லாம் பாட வச்சு, லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய பையன் திருமிகு லால்குடி கிருஷ்ணன் அவர்களை அதை ஒருங்கிணைக்க வச்சு, அதை நாங்கள் குறுந்தகடாக்கி புத்தகமாக்கி தயார் பண்ணிக்கிட்டோங்க. அந்த வெளியீட்டு விழா தான் இங்கே நடந்தது. இந்த வெளியீட்டு விழாவிற்கு யாரெல்லாம் சிறப்பித்தார்கள் அப்படின்னா, நாங்கள் அழைச்ச உடனே வந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா, நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் பண்பாட்டுத்துறையும் சார்ந்த மாஃப பாண்டியராஜன் அவர்கள் அந்த நூலினை வெளியிட்டார். பெற்றுக்கொண்டது பால்சி பாண்டியன் அவர்கள். அதை பெற்றுக்கொண்டார்கள், குடும்பத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். சிறப்புரை வாழ்த்துறை வழங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், கூட்டுறவு துறையை சார்ந்த நம்முடைய மதுரையை சார்ந்த அமைச்சர் பெருமகனார் மாண்புமிகு செல்லூர் ராஜு அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். அதே போல் பேரிடர் மேலாண்மை மற்றும் பல்வேறு துறையில் சார்ந்த அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். இதில் என்ன சிறப்புன்னா, மேடையில் 3 பேர் உட்கார்ந்துருந்தோம். நான், அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள், அமைச்சர் உதயகுமார் அவர்கள். இந்த 3 பேரும் அந்த கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் நான் சொன்னேன். உடனே எங்கள் சேர்மன் எந்திரிச்சு சொல்கிறப்ப, இல்லை நானும் இங்கே தான் படித்தேன், எங்கள் தாயார் மற்றவங்களும் இங்கே தான் படித்தாங்க, இங்கே மேடையில் 5 பேருக்கு மேலே உட்காந்துருக்குறோம், நாங்கள் எல்லாருமே பழைய மாணவர்கள் அப்படின்னாங்க. ரொம்ப பெருமிதமாக இருந்தது. ஆக இவர்கள் நூலை வெளியிட, அவர்கள் பெற்றுக்கொள்ள, இவர்கள் வாழ்த்துறை வழங்க, இதற்கு பிறகு இசைக்கவி ரமணன் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களும் திரை இசை பாடல்களும் அப்படிங்கிற விஷயத்த மிக அழகாக 1 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாருங்க.
இந்த நிகழ்வு ஏறத்தாழ 6 மணிலேருந்து ஒரு 9:15 மணி வரைக்கும் 3.5 மணி நேரம் நடந்தது. அந்த அரங்கம் 600 பேர் 700 பேர் தான் அமர முடியும்னாலும் கூட 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்து வாழ்த்தினார்கள், பங்கேற்றார்கள், ரசித்து மகிழ்ந்தார்கள். அந்த நூல், அந்த குறுந்தகடு அது விற்பனைக்கு இருக்கிறது. அந்த எங்கள் தியாகராசர் கல்லூரி இசை மையத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இசை மையத்தை நாங்கள் அதை அப்படியே விடாமல் மேற்கொண்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, அங்கு மாணவர்களுக்கு இலவசமாக இசை கற்றுத்தருகிற ஒரு ஏற்பாட்டை செய்தோம். ஆசிரியர்கள் அதுக்கு இருக்காங்க. வாய்ப்பாட்டு, பரதம், புல்லாங்குழல், வீணை 4 அங்கே சொல்லத்தரப்படுகிறது. காலையில் சுயநிதி பிரிவை சேர்ந்தவர்கள் படிக்கிறாங்க. பிற்பகலில் ரெகுலர் மாணவர்கள் படிக்கிறாங்க. சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் அங்கே நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இதில் தேர்வு பெற்றவர்களுக்கு அன்றைக்கி விருது வழங்கணும், அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கணும். எல்லாரும் சேரலாங்க. இலவசமாக இசையை கற்றுக்கொள்ளலாம், சான்றிதழும் பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் என்று பல இடங்களுக்கு பாடவும் போகலாம். இத்தனை விஷயங்களை சாதிப்பதற்கு தமிழிசை மையம் அற்புதமாக தியாகராசர் கல்லூரியுடைய அங்கே அந்த கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கிறது. இயலோடு இசைத்தமிழும் சேர்ந்திருப்பது தான் எங்கள் கல்லூரியுடைய பெருமை. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புவோம்.